ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அயோக்கியமானதை செய்யாது. 1 கொரிந்தியர் 13:5 சொல்லுகிறது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அன்பு தன்மேல் அன்பு கூறுகிறவர்களை துக்கப்படுத்தி ஒருபோதும் அயோக்கியமானதை செய்யாது. தன்மேல் அன்பு கூறுகிறவர்களை நேசித்து அவர்களை பிரியப்படுத்தும் செயல்களையே செய்யும். இதன் மூலம் உண்மையான அன்பு எது, போலியான அன்பு எது என்பதை கண்டுகொள்ளலாம். அன்று ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய அளவில்லாத அன்பை உணர்ந்திருப்பார்களானால் அவரை துக்கப்படுத்தி அவர் கட்டளையை மீறி விலக்கப்பட்ட பழத்தை புசித்திருக்க மாட்டார்கள். அன்பின் தாழ்ச்சியே அவர்களை பாவத்தில் விழச் செய்தது. அன்று ஆகான் கர்த்தர் பேரிலும் தன் தளபதியான யோசுவா மேலும் உண்மையான அன்பு கூர்ந்திருப்பானால் அயோக்கியமாய் பாபிலோனின் சால்வையை திருடியிருக்க மாட்டான். அந்த யூதாஸ் காரியோத் தனக்காக பூமிக்கு இறங்கி வந்த கர்த்தர் மேல் ஆழமாய் அன்பு கூர்ந்திருந்தால் அயோக்கியமாய் கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றிருக்க மாட்டான். அன்பின் தாட்சியே இவர்கள் வீழ்ந்து போனதன் காரணம். இன்று பல விசுவாசிகள் லஞ்சம் வாங்குவதற்கு கூட அதுவே காரணம். நீங்களும் உங்கள் செயல்களை எல்லாம் தேவ அன்பின் வெளிச்சத்தில் சீர்தூக்கி பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள். மனைவியின் மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கிறவன் மற்ற பெண்களை ஏறெடுத்து பார்க்க கூட மாட்டான். பிள்ளைகள் மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கிறவன் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் எதிர்காலத்திற்கும் உள்ள பணத்தை எடுத்து ஊதாரியாய் செலவழிக்க மாட்டான். கர்த்தர் மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கிறவன் அவரை துக்கப்படுத்திவிட்டு உலக உல்லாசங்களை நோக்கி செல்ல மாட்டான். அன்பு அயோக்கியமானதை செய்யாது. கர்த்தருடைய கண்கள் எபேசு சபையின் கிரியைகளை கண்டது, பிரயாசத்தை மெச்சியது, பொறுமையை பாராட்டியது. ஆனாலும் கூட அந்த எபேசு சபையில் இருந்த ஒரு குறைபாடு கர்த்தருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தியது. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு என்று அவர் சொன்னார். இது எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை! இன்றைக்கு அநேகர் பக்தி வைராக்கியமாய் இருந்தாலும் உபதேச வைராக்கியத்தால் கண்கள் சிவந்து போயிருக்கிறார்கள். சத்தியத்தை சத்தியமாக போதிக்காவிட்டால் அவர்களை தண்டிக்காமல் விடமாட்டேன் என்கிறார்கள். அவர்கள் வேலையெல்லாம் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து பொய்யர் என்று வகை பிரிப்பதுதான். இவ்வளவு வைராக்கியமான இவர்களைத்தான் கர்த்தர் துயரத்தோடு பார்த்து, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று கண்ணீரோடு சொல்லுகிறார். முன்பு அநேகருக்கு தேவ சமூகம் இன்பமாய் இருந்தது. இப்பொழுதோ மற்றவர்களிடம் குற்றம் கண்டுபிடிப்பது இனிமையாய் இருக்கிறது. முன்பு வேதம் மனமகிழ்ச்சியாய் இருந்தது. இப்பொழுதோ கண்டன கடிதம் எழுதி துன்பத்துக்குள்ளாக்குவது மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, முன்பு கர்த்தருக்காக பாட அனுபவித்து ஊழியம் செய்த தியாக சிந்தை எங்கே? கல்வாரி அன்பு எங்கே? இன்றைய நினைவிற்கு வெளிப்படுத்துகிற விசேஷம் 2:5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இன்றைய வேத வாசிப்பு
காலை நியாயாதிபதிகள் 4, 5 மற்றும் 6 அதிகாரங்கள். மாலை லூக்கா 4 அதிகாரம் 31 44 முடிய. அன்புக்குரிய அந்தனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.